இந்த லெட்டர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். எங்களுடைய காதல் தெய்வீக காதல், உன்னதமான, உத்தமமான, உயர்ந்த காதல் அப்படின்னு எல்லாம் பிராண்ட் பண்ண மாட்டேன். இட் ஜஸ்ட் ஹேப்பன் அண்ட் கண்டினியூஸ், தட்ஸ் ஆல். ஆனால் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த மூவிஸ்லாம் வர மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், த்ரில்ஸ் அண்ட் ஃப்ரில்ஸ் எங்கள் கதையிலையும் இருக்குது. அப்புறம் இந்த லெட்டர்ஸை ஆர்டரில் படிக்கலாமா, ரேண்டமாக படிக்கலாமான்னு நானும் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணினோம். எப்படி படித்தா என்ன, எல்லாமே நினைவலைகள் தானே. இதில் எந்த லெட்டர் எடுத்து படித்தாலும் அந்த காலகட்டத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த உணர்ச்சிக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்துடும். சில பழக்கங்கள், சில வழக்கங்கள் நம்மளே அறியாமலே நம்மளோட பயணிக்கும். இந்த கடிதங்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணலை. ஆரம்பத்தில் பாதுகாப்பாக வைக்கணும்னு ஆரம்பித்தது, அப்புறம் அதுவே பழக்கமாயிடுச்சு. இந்த லெட்டர் ஏன் லெட்டருக்கு அவன் போட்ட பதில். நானும் அப்புறம் பிரியத்துக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நடந்த சம்பவம் இது. The year was 1990, March 23rd, Friday. எங்கள் அப்பா போய் 15 நாள் தான் ஆயிருந்தது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை இழக்கும்போது தான் வேற யாரையாவது கெட்டியாக பிடிச்சுக்கணும்னு மனசு விரும்பும்னு நினைக்கிறேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அடி மனசில் ஒரு ஆசை இருந்ததுங்கிறது உண்மைதான். அதை நான் மறைக்கவும் விரும்பல. அந்த ஸ்பரிசம், அந்த எச்சில் இன்னும் என் கண்ணத்தில் காயாம இருக்குது. இது காயமா காமமா புரியல. முத்தம் அது தவறான வார்த்தை இல்லை. கொடுக்கப்படும் இடமும் கொடுப்பவரின் உறவையும் பொறுத்தது. ஒரு தாய் தன் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டால் அது தாய்மையின் அடையாளம். ஒரு தந்தை தன் மகளின் உச்சி முகர்ந்தால் அது பாசத்தின் பரிணாமம். ஒரு காதலன் தன் காதலின் உடம்பில் எந்த இடத்தில் உதட்டை பதித்தாலும் அது காமத்தின் ஆரம்பம். உன்னோட இந்த பதில் புரிஞ்சும் புரியாததுமா இருக்கு. அந்த செயல் நான் விரும்பியும் விரும்பாததுமா இருக்கு. இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் பயத்தை கொடுக்குது. இனிமே உன்னை சந்திக்கக்கூடாது அப்படின்னு மனசு வான் பண்ணுது. நீ என்னை மறுபடியும் கட்டிப்பிடிச்சு உதட்டோடு உதறு, வேண்டாம், இந்த இதய சேர்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு மனசு. அதில் என்ன தப்பு அப்படின்னு கேள்வி எழுப்பது இன்னொரு மனசு. உடல் வேணுங்கிறது, மனசு வேண்டாங்கிறது. சொல்யூஷன் தெரியல, தேவையா இல்லையான்னு புரியல. நோ ப்ராப்ளம் அப்பர்ணா, நீ ரொம்பவே குழப்பத்தில் இருக்க. நான் இப்போ எது சொன்னாலும் அந்த விளக்கம் உனக்கு சமாதானம் கொடுக்காது. லெட்ஸ் நாட் மீட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. வித் லவ், திவாகர். 10 நாளைக்கு அப்புறம் நாங்கள் வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு நான் போனேன். அங்கே எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது.